Hello everyone, welcome to our channel. In the video 10th standard NCERT Science Physics chapter 10 Light Reflection and Refraction Spherical Mirrors in the topic பத்தி பார்க்க போறோம். Spherical mirrors whose reflecting surface is part of a halo sphere. ஹாலோ ஸ்பியர் இப்போ வந்து ஒரு ஸ்பியர் இருக்கு, தட் இஸ் ஸ்பியர் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மிரர்ல இருந்து கட் பண்ண ஒரு பார்ட் மாதிரி இருக்குல்ல, அதனால தான் வந்து அதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பார்க்கும் போது அது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இன்வர்ட்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அவுட்வர்ட்ஸ்ல இருந்ததுன்னா அது வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கேவ் மிரர்னா என்னன்னா ஸ்பெரிக்கல் மிரர் whose reflecting surface is curved inwardsல இருக்கும், that is insideல இருக்கிற மாதிரி இருக்கும் reflecting surface. அதுக்கு பேரு concave mirror. reflecting surface outerல இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது வந்து convex mirror அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க reflecting surface reflecting side வந்து இந்த உள் பக்கமா இருக்குல்ல, இது வந்து concave mirrorக்கு. இங்க reflecting surface outer sideல இருக்கு, இது வந்து convex mirrorக்கு. இது வந்து டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் மிரரை கான்கேவ் மிரரை கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெரிக்கல் மிரர்ல இருக்கிற நம்ம பேசிக் டேர்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த லைன் தான் வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து இந்த லைன் இருக்குல்ல, அதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த லைன் அந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல இடிக்கும் போது இருக்கிற அந்த பாயிண்ட் அதுதான் வந்து போல். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட், தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். தட் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பியர் இருக்குல்ல, ஸ்பியர் இருக்கும் போது அதோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த சில இருந்து போல் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேபிட்டல் எஃப் தான் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிற ரேஸ் வந்து என்ன ஆகும், ஸ்பெரிக்கல் மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி எங்க வரும்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் வந்து பாஸ் ஆகி போகும். எஃப் கேபிட்டல் எஃப் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த போல் வரைக்கும் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஸ்மால் எஃப். இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல. நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். இப்போ கான்கேவ் மிரர் எடுத்துக்கும் போது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் கான்கேவ் மிரர் எப்பவுமே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இன்வர்ட்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கான்கேவ் மிரர்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, இந்த லைன் பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த ஸ்பெரிக்கல் மிரர் தட் இஸ் இந்த கான்கேவ் மிரர்ல இடிக்கும் போது அந்த பாயிண்ட் வந்து போல்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சீன் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல இல்ல ஸ்பியர்ல வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அதுதான் வந்து இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த சி பாயிண்ட்ல இருந்து போல் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ அதே மாதிரி தான் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கும் நம்மளுக்கு வரும். இப்போ கான்வெக்ஸ் மிரர் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அவுட்வர்ட்ஸ்ல இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த லைன் வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இடிக்கும் போது அந்த பாயிண்ட் பேரு நம்ம பி தட் இஸ் போல்னு சொல்லுவோம். இந்த போல்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் இருக்கிறது தான் ஆர் ரேடியஸ் இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் என்ன ஆகும், எப்பவுமே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் எல்லாமே வந்து ரீச் ஆகும், இல்லைன்னா அதை பாஸ் ஆகி தான் போகும். ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் இந்த போல்ல இருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லென்த் பேர் தான் ஃபோக்கல் லென்த் தட் இஸ் ஸ்மால் எஃப். ஏன்னா 2 எஃப் இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் எஃப் வந்து
focus point, small f வந்து focal length. The relationship between focal length and radius of curvature, that is f is equal to r by 2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல இங்க வந்து ஸ்மால் f வரும், கேபிட்டல் F வராது. இங்க small f equal to r by 2 இல்லனா 2f is equal to r அப்படினும் எழுதுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த சம் சால்வ் பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். 2f is equal to r இல்லட்டினா f is equal to r by 2. இது ரெண்டுமே வந்து நம்ம சம்ல சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரரால நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் மிரர் யூஸ் பண்ணி என்னென்ன இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ ரே ஆஃப் லைட் parallel to the principal axis always pass through the focus point. இது என்னன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கிற ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகும், ஃபோக்கஸ் பாயிண்ட்டை பாஸ் பண்ணி தான் வந்து அந்த ரிஃப்ளெக்டட் ரே போகும். உங்களுக்கு தெரியுதா, ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா parallel rays, that is principal axisக்கு parallelா இருக்கிற ரேஸ் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை இடிக்குது. இந்த ரேக்கு பேரு இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல பாஸ் ஆகி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது இந்த ரேஸ். இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், எப்பவுமே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகும். அதை தான் சொல்றாங்க ரே ஆஃப் லைட் which is parallel to the principal axis always pass through the focus or vice versa அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா vice versa அப்படின்னா அந்த ரே ஆஃப் லைட் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல பாஸ் ஆனாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், parallel இருக்கும். ரெண்டுமே நடக்கும் கான்கேவ் மிரர்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel இருக்கிற ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும். அப்படி இல்லாட்டினா ரேஸ் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா பாஸ் ஆகும். இதுதான் வந்து கான்கேவ் மிரர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா appear as if coming from the focus point in case of convex mirror. அப்படின்னா இப்போ கான்வெக்ஸ் மிரர் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும், லைட் ரேஸ் வந்து இங்க ஆரோ மார்க் பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து ஆரோ மார்க் நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நோக்கி போறது வந்து இன்சிடென்ட் ரே சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இருந்து இடிச்சு போற மாதிரி காட்டுற அந்த ஆரோ மார்க் வந்து ரிஃப்ளெக்டிங் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏற்கனவே போன வீடியோலயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன ஆகும்னா கான்வெக்ஸ் மிரர்ல இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இடிச்சு அது பாஸ் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது என்ன ஆகும், அப்பியர் அஸ் இஃப், அது என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஆண்ட இருக்கு. ஸோ இது அப்பியர் as if coming from the focus point. நம்ம இமேஜினரி லைன் வரைஞ்சோம்னா அது ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் கான்வெக்ஸ் மிரர்ல. அதுதான் வந்து டிஃபரன்ஸ் கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது a ray of light which passes through the center of curvature will retract their path after reflection. என்ன ஆகும்னா இப்போ வந்து ஒரு ரே ஆஃப் லைட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு அந்த பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆகும் போது தட் வில் retrace their path after reflection அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா திருப்பியும் அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆகி போற ரேஸ் திருப்பியும் ரிஃப்ளெக்டட் ரேஸும் ஒரே இதுல தான் வருது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் பாத்தீங்கன்னா சேம்ல இருக்கு. தட் இஸ் 0 பாயிண்ட்ல இருக்கும். இந்த ரேஸ் ரெண்டு ஆரோ மார்க்குமே ஒரே லைன்லயே வருது பாருங்க. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நோக்கி போற ஆரோவும் சரி, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இருந்து வர ஆரோவும் பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல தான் பாஸ் ஆகுது. அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ரே ஆஃப் லைட் which passes through the center of curvature will retrace their path after reflection. இப்போ கான்வெக்ஸ் மிரருக்கு பார்க்கும் போதும் அதே மாதிரி தான் ஆகும்.
இது வந்து ஆப்போசிட் சைடுல ஆகும் கான்வெக்ஸ் மிரருக்கு. இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அந்த சைட்லயே வருது. கான்வெக்ஸ் மிரருக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு ஆப்போசிட் சைட்ல வருது, அங்கிருந்து பாஸ் ஆகுது. ஏன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அந்த பக்கம் தான் இருக்கு. அடுத்தது ரே ஆஃப் லைட் ஃபாலிங் ஆன் போல் கெட் ரிஃப்ளெக்டட் அட் த சேம் ஆங்கிள் ஆன் த அதர் சைட் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு அந்த பாயிண்ட்ல ரே ஆஃப் லைட் பாஸ் ஆனா என்னன்னு பார்த்தோம். இப்போ தேர்ட் பார்க்க போறது வந்து ரே ஆஃப் லைட் ஃபாலிங் ஆன் த போல். போல்ல படும் போது என்ன ஆகுது அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ரே ஆஃப் லைட் ஃபாலிங் ஆன் pole get reflected at the same angle on the other side of the principal axis. Principal axis க்கு இப்போ ray of light வந்து பாஸ் ஆகும் போது அது என்ன அந்த போல்ல போய் இடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. என்னன்னா சேம் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமா தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அட் த சேம் ஆங்கிள் ஆன் அதர் சைட் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சிஸ், தட் இஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ் நடுப்புற இருக்கு. இப்போ ரே ஆஃப் லைட் இந்த இன்சிடென்ட் ரே தெரியுது, அந்த போல்ல போய் இடிக்கும் போது போல்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர ரேஸ் ரெண்டு ரேயோட ஆங்கிளும் வந்து சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் I ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்குமே வந்து சேம் தான். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மிரர் வந்து வரையறது வந்து நம்ம பார்த்து வரைஞ்சிக்கணும் கான்கேவ்க்கும் கான்வெக்ஸ்க்கும். இப்ப நம்ம அடுத்த பார்க்க போறது ரே டயக்ராம்ஸ் ஃபார் இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் மிரர். இப்ப கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது தான் நம்மளுக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கு, அதே மாதிரி அதோட நேச்சர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல பார்க்கும் போது ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கும் போது என்ன ஆகும், அது வந்து பாஸ் ஆகும் போது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா பாஸ் ஆகுது. நீங்க ரேஸ் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டு இருக்கேன் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இது வந்து ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும் போது பேரலா பாஸ் ஆகுது. பாஸ் ஆகி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகும், எப்பவுமே வந்து ரேஸ் parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு என்ன ஆகும், ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் வந்து இடிக்கும். அதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் வந்து விழும். இந்த ரேஸால ஃபார்ம் ஆகிற அந்த இமேஜ் எப்படி இருக்கும்னா எந்த இடத்துல வரும், ஃபோக்கஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், பாயிண்ட் சைஸ் தான் இருக்கும். ஹைலி டிமினிஷ்டா இருக்கும். ஹைலி டிமினிஷ்னா ரொம்ப சின்னது, ஸ்மால் சைஸ்ல இருக்கும், பாயிண்ட் சைஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தா ரியல் அண்ட் இன்வெர்டட். எப்பவுமே இமேஜ் வந்து ரியலா இருந்ததுன்னா அது இன்வெர்டடா தான் இருக்கும். இப்ப அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது பியாண்ட் சி. இப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப ஏபி தான் வந்து ஆப்ஜெக்ட் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் ஏபி. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஏபில இருந்து ரேஸ் வந்து பாஸ் ஆகுது. இங்க ஒரு ரே இருக்கு, இங்க ஒரு ரே இருக்கு. இப்ப ரெண்டு ரே பாஸ் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ரே வந்து இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. செகண்ட் ரே என்ன ஆகுது, போல்ல இடிச்சு, நம்மளுக்கு அது தெரியும் போல்ல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ரேஸ்மே வந்து போத் சைட்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பியாண்ட் சில இருக்கும் போது. அப்போ வந்து எது வந்து நம்மளோட இமேஜ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தா பிட்வீன் சி அண்ட் எஃப் தான் நம்மளோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் பி டேஷ் ஏ டேஷ். இங்க பி டேஷ் ஏ டேஷ்னு கொடுத்துருக்குல, இதுதான் வந்து நம்மளோட இமேஜ். இந்த இமேஜ் எப்படி இருக்கு, இன்வெர்டடா இருக்கு. இன்வெர்டட் ரியல் இன்வெர்டட் இமேஜா இருக்கு. அதே மாதிரி இமேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்மாலா இருக்கும். ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது அதோட இமேஜ் வந்து சின்னதா தான் இருக்கும். எங்க ஃபார்ம் ஆகும்னா பிட்வீன் சி அண்ட் எஃப்ல தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப அடுத்தது பார்க்கறது ஆப்ஜெக்ட் அட் சி. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் சி, தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கிற இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதே தான் ரெண்டு ரேஸ் வந்து
பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இடிச்சு அது வந்து பாயிண்ட் எஃப்ல வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுது. செகண்ட் ரே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஃபோக்கஸ் பாயிண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இதோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா B dash A dash that is inverted real image வரும். எங்க ஃபார்ம் ஆகும்னா எங்க ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே இடத்துல தான் வந்து இமேஜோட பொசிஷனும் இருக்கும். தட் இஸ் அட் Cலயே தான் வந்து இமேஜோட பொசிஷன் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்டோட சைஸும் பார்க்கும் போது இமேஜோட சைஸ் பார்க்கும் போது ஆப்ஜெக்டோட சேம் சைஸ் தான் வந்து இமேஜோட சைஸும் இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் பிட்வீன் C and F. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருந்ததுன்னா இப்போ ஏபின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து திருப்பி என்ன ஆகுது, பேரலல் ரேஸ் ஒன்று வருது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு, இன்னொரு ரே வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாவே போல்ல வந்து இடிக்குது. இப்போ இதுல பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ரேஸும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளோட இமேஜ். இத பாத்தீங்கன்னா ரெண்டு ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டிங் ரேஸும் ஜாயின் ஆகுது பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டையும் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸையும் வந்து சேர்க்கும் போது அதுதான் வந்து இமேஜ். இமேஜோட இப்போ சைஸ் பார்த்தோம்னா அது பெருசா இருக்கும், தட் இஸ் என்லார்ஜ்டு சைஸ்ல இருக்கும். ஆனா ரியல் அண்ட் இன்வெர்டடா தான் இருக்கும். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பார்க்கும் போது ஆப்ஜெக்டோட சைஸோட இது கொஞ்சம் பெருசாவே இருக்கும், தட் இஸ் என்லார்ஜ்டு சைஸ்ல தான் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் அட் பாயிண்ட் எஃப். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் எஃப்ல இருக்கும் போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்ட் வந்து தூரமா இருந்ததுன்னா இமேஜோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து மிரரை நோக்கி கிட்ட வர வர இமேஜோட சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசா கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு கான்கேவ் மிரர்ல நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் அட் எஃப். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் எஃப்ல இருந்ததுன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல ஒரு ரேஸ் இடிச்சு பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்புறம் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும். இன்னொரு ரே வந்து ஸ்ட்ரெயிட்டா போல்ல இடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இப்போ இந்த ரெண்டு ரேஸுமே வந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப இப்போ இந்த ரெண்டு ரேஸும் எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதோ அதுதான் வந்து இமேஜோட சைஸ். அப்போ பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து அட் இன்ஃபினிட்டி. ஏன்னா வந்து எவ்வளோ தூரத்துல வேணாலும் வந்து அந்த இமேஜ் இருக்கலாம். அதே மாதிரி இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாவும் தெரியும். ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் இதோட நேச்சர். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிட்வீன் எஃப் அண்ட் பி, தட் இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் பிக்கும் போல்க்கும் மிடில் இருந்ததுன்னா இது வந்து ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி பக்கம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மிரர் எப்படி இருக்கும்னா இதோட நேச்சர் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தட் இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கிற வரைக்கும், ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கிற வரைக்கும் இமேஜோட நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டடா தான் இருந்திருக்கு. ஃபோக்கஸ் பாயிண்ட்டையும் தாண்டி போல் கிட்ட வரும்போது இமேஜோட நேச்சர் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்டா வந்து மாறுது. இப்போ இந்த இமேஜோட சைஸும் வந்து என்லார்ஜா தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர். இப்போ இமேஜ் வந்து கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருக்கும் போது இமேஜ் வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல அட் இன்ஃபினிட்டினா பேரலல் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அது வந்து ஜாயின் ஆகும் போது என்ன ஆகுது, இங்க வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதோட இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா அட் ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் இருக்கும். இதோட இமேஜும் ரொம்ப சின்னதா இருக்கும், ஹைலி டிமினிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்கேவ்லயும் வந்து ரொம்ப சின்னதா பாயிண்ட் சைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபினிட்டியில ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நேச்சர் வந்து இது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அதுல வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட்னு இருக்கும்.
கான்கேவ் மிரருக்கு. கான்வெக்ஸ் மிரர்ல வந்து நேச்சர் ஆஃப் த இமேஜ், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டிலையும் போலுக்கு நடுப்புற எங்க இருந்தாலுமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரேஸ் 2 ரேஸ் வந்து பாஸ் ஆகும். திருப்பியும் இந்த ரே வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல இடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதோட இமேஜினரி லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த இமேஜினரி லைன்ஸ் இந்த ரேஸோட இமேஜினரி லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல, இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸோட இமேஜினரி லைன்ஸை தான் நம்ம ஜாயின் பண்ணோம், இன்சிடென்ட் ரே கிடையாது. இங்க இருக்கிற இந்த 2 ரேஸ்மே ரிஃப்ளெக்ட் ஆகுதுல, இந்த ரிஃப்ளெக்டிங் ரேஸோட இமேஜினரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்றாங்க. அதுதான் வந்து ஏபி, தட் இஸ் ஏ டேஷ் பி டேஷ்னு கிடைக்குது. இந்த இமேஜ் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். பிட்வீன் பி அண்ட் எஃப், தட் இஸ் போலுக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் நடுப்புற வந்து இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் பார்க்க போறோம். யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் டார்ச்சஸ், சர்ச் லைட் அண்ட் ஹெட்லைட் ஆஃப் வெஹிக்கல்ஸ். இப்போ கான்கேவ் மிரர்ஸ் எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டார்ச்சஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெட்லைட், வெஹிக்கல்ஸோட ஹெட்லைட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃப்ரண்ட்ல இருக்க லைட்ல. அதே மாதிரி யூஸ் டு சி லார்ஜ் இமேஜ் ஆஃப் ஃபேஸ் as ஷேவிங் மிரர். அதே மாதிரி டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டைப் ஆஃப் கான்கேவ் மிரர்ஸ். அதே மாதிரி லார்ஜ் கான்கேவ் மிரர்ஸ் யூஸ் டு ஃபோக்கஸ் சன்லைட் இன் சோலார் ஃபர்னேசஸ். இதுல சோலார் ஃபர்னேசஸ்லயும் வந்து சன்லைட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து இந்த கான்கேவ் மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டார்ச் லைட், ஹெட்லைட் ஆஃப் வெஹிக்கல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இமேஜஸ் ஆஃப் ஃபேஸ் ஷேவிங் மிரர்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க, டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோலார் ஃபர்னேசஸ்லயும் இந்த சன்லைட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கான்கேவ் மிரர்ஸ். இப்போ கான்வெக்ஸ் மிரர் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் அஸ் ரேர் view mirror in vehicle because it gives erect image. that நம்ம வந்து side mirror இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த rare view mirror in vehicles. ஏன்னா வந்து அது erect image-ஆ வந்து நம்மளுக்கு தருது. அதனால it also helps the driver to view larger area. அதே மாதிரி நம்ம ஓட்டும் போது அந்த வியூ வந்து நல்லா ஃபுல்லா தெரியும், லார்ஜர் ஏரியா கவர் பண்ணுது. அதனால அந்த டைம்லலாம் வந்து நம்ம கான்வெக்ஸ் மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.